Hi guys, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது சன்னா புலாவ். சோ சமைக்கலாம் வாங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சன்னா புலாவ். அதுக்கு முதல்ல 4.5 கப் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இப்போ 4.5 கப் பாஸ்மதி அரிசிக்கு 250 கிராம் கொண்டைக்கடலை முன்னாடி நாள் நைட்டே எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ அது அடுத்த நாள் வந்துட்டு 7 ல 8 விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க. கொண்டைக்கடலையோட இந்த மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் கொத்தமல்லி தழையை கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கப் அரிசிக்கு ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் போட்டால் போதும். இப்போ 4 கப் அரிசி எடுத்ததுனால 4 சின்ன சைஸ் பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் கட் பண்ண புதினா இலையை சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூட 1 கப் தயிரும் கொஞ்சம் 1 ஸ்பூன் அம்ச்சூர் பவுடரும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது கூட 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கலந்து வச்சதை 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். 4 கப் அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் போட்டுக்கோங்க. இஞ்சி பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, 1 ஏலக்காய் போட்டு ஸ்பைசஸ் எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் போட்டுக்கோங்க. நாலு கட் பண்ண தக்காளி போட்டுக்கோங்க. வச்ச கொண்டைக்கடலையே போட்டுக்கோங்க. வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டுக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வீதம் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா மசாலாவுமே உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.